கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தனுக்காக கொடுத்தான், அவன் ஊருக்காக கொடுத்தான்னு ஒரு அம்மா பாடுனாங்க. அவங்களுக்கு இந்த தவிக அரசுக்கு தாழ்மையுடன் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது இந்த ஊர் தான். நீங்க ஊருக்காக கொடுக்கலங்க, ஊரு தாங்க உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்திருக்கு. அதை நீங்க நினைவுல வச்சு நீங்க வந்து செயல்படணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பரந்தூர் சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. எஸ், கும்பகோணத்துல வர்ற 2028ஆம் ஆண்டு மகாமகம் வருகிறது. நான் வந்து உத்தரப்பிரதேசில நடந்த பிரயாகுல நடந்த கும்பமேளாவுக்கு போனேன். அந்த கும்பமேளாவுக்கு போகும் பொழுது இன்னும் சில வருடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்க போகுது, ஆன்மீக நிகழ்வு நடக்க போகுதுன்னு நான் வந்து அன்னைக்கே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இந்த மகாமழ விழாவில் இன்னும் ஜஸ்ட் 1 year தான் இருக்குது. 28ங்கிறது நம்ம கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்துடும். அந்த நேரத்துக்கு இப்ப வந்து பாக்குறேன், ஆக்சுவலி இங்க இவ்வளவு பெரிய விழாவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவா இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் நடந்ததுனால இப்பதான் 100 நாள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அவங்க கவனம் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசுக்கு சொல்றேன், இப்ப ஆரம்பிச்சாலே டைம் பத்தாது. அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு குட்டி ஒலிம்பிக்ஸ் நடத்துற மாதிரி கும்பகோணத்துல மகாமகம்ங்கிறது அப்படியே இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் வந்து குவிய போறாங்க. அதுல வந்து நமக்கு வரலாற்றுல நிறைய பாடங்களையும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க தங்கும் இடங்கள், அரசு இது ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் சட்டம் ஒழுங்கு, போலீஸ் எல்லாத்தையுமே இன்னில இருந்து திட்டமிடல் அவசியம். இதுக்கு மத்திய அரசு சார்பாக ஏற்கனவே 1200 கோடி இதற்கு வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து தமிழக அரசு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பைசா கூட வாங்கலைங்க. ஏன்னா அவங்க இன்னும் ரெடியே பண்ணல. ரெடி பண்ணி கணக்கு கொடுத்தா மத்திய அரசு 1000 இல்ல எவ்வளவு ஆனாலும் இத ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை இல்லையா, அத செலவு செய்ய தயாரா இருக்கு. பிரதமர் மோடி அவர்களே கூட கும்பகோணத்து மகாமகத்துக்கு வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் இங்க வந்து சாரி டு சே, என்னைக்கு மகாமகம் அப்படிங்கிற தேதியில கூட இன்னும் குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆகம விதிகள் படி மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மகாமகம் துவங்குகிறது அப்படின்றது வந்து ஏற்கனவே 6 மாசம் முன்னாடியே கோவில்கள் தரப்புல இருந்தும் பல ஆன்மீக பெரியோர்கள் தரப்புல இருந்தும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வந்து இங்க அரசு துறைகள்ல மீட்டிங் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே வந்து தேதிய தவறா குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறதுல நம்ம பாக்குறோம். நேத்து கூட கலெக்டர் அறிவிப்புல வந்து பிப்ரவரி அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்து கும்பகோணத்து மக்கள் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஐ திங்க் கவர்மெண்ட் வந்து இப்படி மெத்தனமா இருக்கிறது நம்ம வந்து அத கண்டிக்கல. ரிமைண்டரா சொல்றோம், மகாமகத்துக்கு நீங்க இன்னில இருந்து வேலை செஞ்சா அதற்கு முழு ஒத்துழைப்பையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், இந்துக்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், இந்துக்களின் சகோதரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பொருளாதார ரீதியிலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்டா, ஒரு சம்பவமா இருக்கும் அது. ஸோ எல்லாருக்குமே அங்க வந்து கடை வைக்கிறவங்க, ஹோம் ஸ்டே நடத்துறவங்க எல்லாருக்குமே கும்பகோணத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெருமையை இந்த தமிழக அரசு, நம்முடைய தமிழன் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற இன்னில இருந்து வேலையை ஆரம்பிங்க. முதல்ல தேதியை உங்களுக்கு நான் சொல்றேன், மார்ச் 9ல இருந்து மகாமகம் ஆரம்பிக்குது. அதை தெரிஞ்சு அரசு துறையில உங்களுடைய வேகத்தை முடுக்கி விடுங்கள். வேற ஏதாவது சொல்லுங்க. 9 இருக்கட்டுங்க, இவங்க பிப்ரவரின்னு சொல்றாங்க, ஜனவரின்னு சொல்றாங்க, நாளைக்குன்னு நினைச்சு வேலையை செய்யட்டுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கான நான் வந்துட்டேன், ஊருக்குள்ள பாக்குறேன், கம்முன்னு இருக்கு. இப்பவே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தட்டி விளம்பரம், புக்கிங்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க.
இதெல்லாம் நடக்கும். என்ன நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து அப்படியே ஒண்ணுமே இல்ல. அப்படியே கம்முன்னு இருக்கு ஊருக்குள்ள. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் தமிழ்நாடுன்ற இடத்துல வருது. அவங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் அலோகேட் பண்ணி வச்சுட்டாங்க 1200 crores. எதுங்க இல்லங்க, ரயில்வே வேலையில இங்க என்ன ஆவலங்கிறத பத்தி எனக்கு வந்து தெரியாது. இது வந்து ஒரு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக அதை பற்றி சொல்ல வேண்டிய இடங்கள்ல நானும் வந்து கேட்கிறேன். நீங்க கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரர்கள் கும்பகோணத்தின் லோக்கல் பிரச்சனைகளை, லோக்கல் தேவைகளை நிறைய தடவை நீங்க வலியுறுத்தி இருப்பீங்க. அப்படி அதுல வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இணை அமைச்சரையோ இல்ல மத்திய அமைச்சரையோ வந்து நம்ம இது பண்ணணுமா, தொடர்பு கொள்ளணுமா? கண்டிப்பாக அதற்கான ஆவணம் செய்யப்படும்.